MS ஆஃபீஸில் எல்லாருக்கும் கிடைக்காத புது ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு முதல்ல கிடைக்கணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட்குள்ளே போனீங்கன்னா ரைட்டில் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 இன்சைடர். ஓகே, ஸோ இந்த இன்சைடருக்குள்ளே நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் மைக்ரோசாஃப்ட் 365 இன்சைடர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இயர்லி ஆக்சஸ்க்கு நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சேனல்ஸ் இருக்குது. ஒன்று கரண்ட் சேனல் ப்ரிவியூன்னு இருக்குது, இன்னொன்று பேட்டா சேனல். ஸோ கரண்ட் சேனல் தான் எப்போவுமே சேஃப். ஏன்னா பேட்டா சேனலில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வரும், ஆனால் அதில் சிலது பார்த்தீங்கன்னா இன்னும் டெஸ்டிங்லேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது நிமித்தம் பக்ஸ் இருக்கலாம். நீங்கள் தான் டிஃபிகல்ட்டிஸை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் கரண்ட் சேனல் எப்போவுமே பெஸ்ட். ஓகே, காரணம் நமக்கு ஆப்ஷன்ஸும் முதல்ல கிடைச்சிரும், அந்த ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல கிடைக்கும், அண்ட் அது டெஸ்டிங்லாம் முடிஞ்சு சேஃபாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சரியாக அந்த சேனலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்சோ செக் அண்ட் அப்ளை அப்டேட்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தா போதும். அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு அடுத்த டயலாக் பாக்ஸ் வரும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்லாம் ஆகுது இல்லையா, இதுக்கிடையில் நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வரும். க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், அப்டேட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களுடைய அது வேர்டோ எக்ஸலோ நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுமையான ஃபங்க்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், ஏஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா உள்ளே ஆட் ஆகிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு புது ஃபீச்சர்ஸை சீக்கிரமாக உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இந்த இன்சைடர் தான். ஓகே, அண்ட் ஆப்வியஸாக இந்த ப்ராசஸ்க்கு இன்டர்நெட் தேவை.